Assalamualaikum, welcome back to my channel Dazzling Dubai. This is Jasmine. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு அருமையான ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன். இந்த ரெசிபி எல்லாம் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அட் த சேம் டைம் இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. ஸோ அந்த ரெசிபியோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவல் லட்டு. ஸோ இந்த அவல் எல்லாருமே நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. இது ரொம்ப ஃபேமஸான இன்க்ரீடியன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்து அந்த பவுலில் நல்லா ஹாட் வாட்டர் சூடு பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இது நான் ஆர்கானிக் ஷாப்பில் வாங்கினா அவல், சிவப்பு அவல்னு சொல்லுவாங்க, ரெட் அவல். அதை நான் என்ன பண்ணியிருக்கேன், இதில் நான் கம்ப்ளீட்டாக இதை அவல் ஒரு அரை பாக்கெட் நான் போட்டிருக்கேன். போட்டு அட்லீஸ்ட் இந்த அவல் ஒரு 20 மினிட்ஸ் அந்த ஹாட் வாட்டர்லேயே இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த அவல் ரொம்ப ஹார்டாக இருக்கும், கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுக்காக இது நல்லா ஹாட் வாட்டரில் நான் ஊற வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இட்லி பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த இட்லி பாத்திரத்தில் நான் என்ன பண்ண போகிறேன்னா நல்லா சூடு பண்ணிவிட்டு அதோட தட்டில் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சோண்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஊற வச்சுருக்கேன் இல்லையா அந்த ரெட் அவல், அந்த அவலை எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், இதில் எடுத்து கம்ப்ளீட்டாக நான் பாயில் பண்ணி குக் பண்ணி நான் செப்பரேட்டாக இதை நான் எடுத்து வச்சுக்க போகிறேன். ஸோ ஏன்னா அப்போ தான் இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ண போகிறேன், நல்லா ஒரு லிட் எடுத்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஜஸ்ட் இது ஒரு 10 மினிட்ஸ் இல்லைன்னா 5 to 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். ஸோ இப்போ நான் செப்பரேட் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு, ஸோ அந்த நெய் கூட நான் என்ன பண்ண போகிறேன்னா கேஷ்யூ இருக்குல்லே அந்த முந்திரி, அதை எடுத்து நல்லா நான் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ இது நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை அவளோட சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம இது பண்ணுறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா ஆல்மோஸ்ட் அந்த கேஷ்யூ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா கோகோனட், கிரேட்டட் கோகோனட், துருவின தேங்காய் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த தேங்காய் ப்ளஸ் நெய் ப்ளஸ் அந்த கேஷ்யூ, ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம இப்போ செப்பரேட்டாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கருப்பட்டி வெல்லம் நான் எடுத்திருக்கேன். ஸோ நார்மல் ஜாகரி கிடையாது, இது கருப்பட்டி வெல்லம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அவலுக்கு இது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அட் த சேம் டைம் இது நல்லா ஹெல்த்தி கூட. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த வெல்லத்தை தட்டி எடுத்து இப்போ அந்த கோகோனட் கூட நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது கூட நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. அந்த வெல்லமே நல்லா மெல்ட் ஆகிரும். உங்களுக்கு மெல்ட் ஆகிட்டு அந்த கோகோனட் அந்த கேஷ்யூ கூட நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். வதங்கிடுச்சு, இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இது ஆட்டோமேட்டிக்காக அதுவே மெல்ட் ஆகிரும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இட்லி பாத்திரத்தில் அவிய வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த அவளோட என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் அது நல்லா பாயில் ஆகிடுச்சு. பாயில் ஆகி இப்போ லைட்டாக நீங்கள் எடுத்து டேஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இது கூட அந்த அவலை மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த கோகோனட், அந்த வெல்லம் ப்ளஸ் அந்த கீயோட கேஷ்யூ இருக்குல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். ஸோ அப்போ தான் கையில் ஒரு லட்டு பிடிக்கிறதுக்கு அந்த பதம் நமக்கு கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சூடாக நீங்கள் கையில் லட்டு மாதிரி பிடிச்சிடாதீங்க. கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் பிடிக்கணும். பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆகிடுச்சு. நல்லா அந்த ஜாகரி எல்லாம் மெல்டட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள் கையில் நான் லட்டு பிடிக்கிறேன் பாருங்கள், எனக்கு அந்த பதம் கிடச்சிருச்சு. ஸோ இது உதிராது. ஸோ இதை நீங்கள் லட்டு மாதிரி கூட நீங்கள் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தூளாக எடுத்து கூட நீங்கள் ஸ்பூனில் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். இது ஈவினிங் நீங்கள் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் கொடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனல் டாஸ்லிங் துபாய்க்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக்